இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை ஸ்தோத்திரம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுது, அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இந்த சம்பவம் தேவன் பண்ணினதான ஒரு அற்புதத்தை பறைசாற்றுகிறது. அதாவது அநேக ஜனங்களுக்கு தேவன் 7 அப்பங்களையும் மீன்களையும் மாத்திரம் வைத்து கொண்டு போஷிக்கிறார். சீசர்களிடத்துல இருந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து தேவன் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு ஜனங்களுக்கு பரிமாறுகிறார். அதாவது புருஷர்கள் மாத்திரமே 4000 பேராய் இருக்கிறார்கள். அதோடு அவர்கள் மனைவிகள், பிள்ளைகள் என்று அனைவரும் சாப்பிடத்தக்கதாகவும் மிகுதியானதை 7 கூடைகள் நிறைய எடுத்ததாகவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல புருஷர்களிடத்தில் இருந்தவற்றை தேவன் வேண்டி அதை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், அதாவது நன்றி செலுத்துகிறார். அப்படி இருந்ததற்கு நன்றி செலுத்தும் போது அது ஆசீர்வாதமாக மாறி அநேகர் சாப்பிடத்தக்கதாக இருக்குது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில தேவன் எங்களுக்கு கொடுத்ததற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படணும். அப்படி நாங்கள் நன்றி செலுத்தி நன்றியுடையவர்களாய் இருக்கும்போது தேவன் இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஒருவேளை நாங்கள் கேட்டதை தேவன் எங்களுக்கு தரவில்லை என்ற பட்சத்தில் நாங்கள் தேவனை கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் எதை எங்களுக்கு அனுமதிக்கிறாரோ, எது எங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தும் போது இன்னும் அதிகமாய் தேவன் எங்களுக்கு தர பிரயாசப்படுவார். அவர் எங்களை பட்சிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறபடியால் அனுதினமும் எங்களை நன்மையினால் திருப்தியாக்கி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால எங்களுடைய வாழ்க்கையில தற்சமயம் எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதற்கு தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கணும். வேதத்துல காணிக்கை போடுகிறதான ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அதில் அநேகர் காணிக்கை போடுகிறார்கள். ஆனாலும் ஒரு விதவையானவள் தன்னிடத்தில் இருந்த முழுவதையும் தேவனுக்கென்று கொடுக்கிற பட்சத்துல அந்த இடத்துல அந்த விதவை ஆசீர்வதிக்கப்படுறா. எங்களிடத்தில் தற்சமயம் இருக்கிற காரியத்தை குறித்து எத்தனையோ பேர் தங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படலாம். அதனால தேவன் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்கு நாங்கள் மனப்பூர்வமாய் நன்றி செலுத்தி தேவனுக்கென்று எங்களிடம் இருக்கிறதை நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கிற பட்சத்துல தேவன் எங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். Have a nice day.